பிரம்மாஸ்மியுடன் இணைந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க, ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்களா, இல்லை ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்றாங்க, இல்லை நம்மளே ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதை ஏன் இந்த டாபிக் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், இதனால் நம்ம போகிற இடத்துக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்குன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கெஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு போகிறோம், சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாகவோ போகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே போகும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், சரி அவங்க நம்ம வாங்கன்னு கூப்பிடுவாங்க, உட்கார வைப்பாங்க. எப்படின்னு சொந்தக்காரங்களாக இருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இல்லை ஒரு பத்திரிக்கை கொடுக்க போகிறோம், இல்லை பொதுவான விஷயத்துக்காக பார்க்க போகிறோம், இப்படி பல காரணங்களுக்காக ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யணுன்னா, போன உடனே அந்த வரவேற்பு அறையில் தான் நம்மளை உட்கார வைப்பாங்க இல்லையா. நம்ம என்னதுக்காக போனோமோ அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டோ இல்லை பார்த்துட்டோ இல்லை பேசிட்டோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துடலாம். சில பேர் இருப்பாங்க, என்ன செய்வாங்க தெரியுங்களா, உள்ளே போன உடனே முதல்ல எல்லாத்தையும் சுற்றி பார்ப்பாங்க, எங்கெங்கே என்னென்ன வச்சுருக்காங்க, என்ன நம்ம சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சொல்லவே வேணாம். அப்பா இதெல்லாம் வச்சுருக்காளா, இங்கே ஹால்லையே இவ்வளோ வச்சுருக்கா, உள்ளே என்னென்னலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொறாமை குணம், கண் திருஷ்டி. நமக்குள்ளே அந்த பொறாமை குணம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த வீட்டில் இருக்கவங்களாம் அந்த கண் திருஷ்டி வந்துடும். கண் திருஷ்டின்றது என்னது, நம்ம பார்க்குற பார்வையுடைய சக்தி. அது நல்ல சக்தியாக இருந்ததுன்னா அது எல்லாருக்குமே நல்லது. அதுதான் நம்ம பார்க்குற பார்வையோடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடு தான் நம்ம பார்வையாக நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்படி அது பார்க்கும் பொழுது நம்ம போகிற வீட்டுக்கு அது நல்லது கிடையாது. அவங்க கஷ்டப்படுவாங்க. நம்ம நல்லது நினச்சி தான் நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போகிறோம், நம்ம கூப்பிடுறாங்க. அப்படி போகும்பொழுது நம்மளுடைய எண்ணங்களை நேர்மறையாக வச்சுக்கணும். நேர்மறையாக வச்சுக்கிட்டு நம்ம போகும்போது தான் நமக்கே அது நல்லது. அந்த பொறாமை குணம் அந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அது சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியிலேருந்து போகிற வரவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகும்பொழுது நம்ம முதல்ல நேர்மறையான எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம போகிற விஷயங்களும் நமக்கு நல்லதாக பாசிட்டிவாக நம்மளுக்கு முடிச்சு கொடுக்கும் அந்த வேலையை. அப்படி இல்லாமல் அங்கே போயிட்டு, அப்பா இப்படி இருக்காங்களே, இவ்வளோ சொத்து வச்சுருக்காங்களே, இப்படியெல்லாம் இந்த வீடை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்களே, நம்ம வீட்டில் அந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டம் நம்ம மனசுக்குள்ளே ஓடக்கூடாது அந்த இடத்துல. அப்படி இருந்ததுன்னா அது நம்மளுக்கே தான் திருப்பி ரிட்டன் ஆகும். அவங்க வீட்டில் பூஜைகளோ புனஸ்காரங்களோ இல்லை அவங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கலாம். அப்போ நம்ம நினைக்கும் பொழுது அதோடைய தாக்கம் திருப்பி நம்மளுக்கு தான் வரும். அந்த பொறாமைன்றதுலே பாருங்கள், அதை நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள், அதனுடைய அர்த்தமே வேறு மாதிரி இருக்கும். நம்ம நல்ல வார்த்தைகளுக்கு எப்படி வைப்ரேஷன் இருக்கோ அதே மாதிரி தான் தப்பான வார்த்தைகளுக்கும் இருக்குது. இப்போது ஒரு வார்த்தையை எப்படி சொல்லி, ஒருத்தரை வாழ்த்துறோன்னு வச்சுக்கோங்க, வாழ்க வளமுடன் அப்படின்ற வார்த்தை இருக்குது. இதை நீங்கள் எப்படி திருப்பி போட்டாலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். வாழ்க வளமுடன்னு சொல்லலாம், வளமுடன் வாழ்க இப்படி திருப்பி போட்டாலும் அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். ஆனால் அதே மாதிரி தான் நிறைய தேவையில்லாத நம்ம என்ன சொல்கிறது, நெகட்டிவ் வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது திருப்பி நம்மளுக்கே தான் திரும்பி வரும். அது மாதிரி தான் இந்த பொறாமைன்ற வார்த்தையை திருப்பி போடுங்க, அது நமக்கு தான் திரும்பி வரும். தவறான வார்த்தைகள், தவறான எண்ணங்களோட ஒருத்தர் வீட்டுக்குள்ளே நம்ம போகவும் கூடாது. அதுக்கு தான் இந்த வாஸ்து மீன்கள், வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லாம் நம்ம வைக்கிறாங்க இல்லையா, அது நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். நெகட்டிவான எனர்ஜி உள்ள ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வராங்கன்னா அந்த மீன்கள்லாம் நல்லாவே காமிச்சு கொடுக்கும். அதே மாதிரி டாக்லாம் வளர்க்குறோம் இல்லையா, அதுங்களுக்கு கூட நெகட்டிவான ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே வராங்கன்னா அதோட வைப்ரேஷன் அவங்களுக்கே காமிச்சு கொடுத்துரும். ஸோ இதனால தான் இந்த ஆன்மீக விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா அது பெரிய கடல் மாதிரி. ஆன்மீகம் அப்படின்றது ஒரு 5 எழுத்து தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நிறைய 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 எவ்வளோ லட்சக்கணக்கான ஒரு அர்த்தங்கள் இருக்குது. லட்சக்கணக்கான ஒரு என்ன சொல்கிறது, அதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதும் இருக்குது. இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்காத விஷயங்கள் நிறைய புதைஞ்சிருக்கு. தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நம்ம அழகாக வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய
பலன்கள் இருக்குது தெரியுங்களா, அது வந்து நமக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நமக்கு நல்ல விஷயங்களை நம்மளுக்கு எடுத்துன்னு வந்து அதுவாக சேர்த்து விட்டுரும். ஆன்மீகம்ன்றது லேசான விஷயமே கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய வந்து அதில் சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுதே அதிலிருந்து நம்மளுக்கு நம்ம வந்து இதுக்காக போய் தனியாக நம்ம வேறு எதையுமே தேடி போக வேணாம். இது நமக்கு நடக்கணும், இது நமக்கு வந்து கைகூடி வரணும், இது நம்மளுக்கு சாத்தியமாகணும் அப்படின்னு வந்து நம்ம தனியாக எதையும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்களையும் சாஸ்திரங்களையும் நம்ம வந்து கடைபிடித்து அந்த மாதிரி அந்த வழியில் நடக்கும் பொழுது தானாகவே வந்து நமக்கு எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடந்து அது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். நாமளே வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோடு வச்சுக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, காலையில் எழுந்துருங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருங்க. ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும், அந்த 4லேருந்து 6 மணிக்குள்ளே தான் ஃபுல்லாக நல்ல சக்திகள் வந்து மேலே இருந்து அப்படியே கீழே இறங்கும். அந்த சக்திகள் வந்து அந்த காற்றோடு கலந்து இருக்கும் பொழுது அதை நம்ம சுவாசிக்கும் பொழுது அது வந்து நம்ம உடம்புக்குள்ளே பல ஆரோக்கியமான விஷயங்களை நம்மளுக்கு உள்ளே தூண்டி கொடுக்கும். அந்த மாதிரி அதுக்காக தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து நம்ம முடியாதுக்கா, நிறைய பேரால் இப்போ அதை கடைபிடிக்க முடியாது. ஏன், இப்போ நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வராங்க, இப்போ லேட்டாக தூங்குவாங்க. வயசானவங்க இருக்கிறவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு லேட்டாக தூங்கும்போது நம்ம காலையில் எழுந்துக்க முடியறதில்ல. ஆனால் அதை நீங்கள் சிரமம் பார்க்காம அந்த 4:30 to 6 அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்து பாருங்கள். நீங்கள் வந்து எழுந்து குளிச்சுட்டு எல்லா வேலையும் பார்க்கணுன்னு கூட இல்லை. அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் எழுந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. முயற்சி தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு தூண்டுதலாக இருக்கும் இல்லையா. இப்போ ஔவையார் கூட என்ன சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு தான் சொன்னாங்க. அறம் செய் அப்படின்னு போயிட்டு சொல்லலை, அவங்க கட்டளை போடலை. முதல்ல விரும்புங்க, அதுக்கப்புறமா அது தானாக உங்களுக்கு நீங்கள் எதை நல்ல விஷயங்களை விரும்புகிறீங்களோ அது தானாக வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அழகாக நடந்து வழி விட்டுக்கிட்டே வரும். அதுதான் சொல்கிறது, அறம் செய்ய விரும்பு. முதல்ல நீ விரும்பு. எந்த நல்ல ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு நீ விரும்பும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி வந்து உன்னை செய்ய தூண்டும். அந்த மாதிரி தான் நீங்கள் காலையில் எழுந்துக்க முயற்சி செய்யுங்க. அந்த மாதிரி முயற்சி செய்யும்போது உங்களுக்கு வந்து இப்போ நல்ல ஒரு சக்தி வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு சுறுசுறுப்பு வரும். சுறுசுறுப்பு வரும்பொழுது நீங்கள் அடுத்தது நீங்கள் யோகா போவீங்க. யோகாலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கிற அன்றாட வேலைகளை நம்ம செய்யும் பொழுதே அதுவே நம்மளுக்கு எக்ஸசைஸ் தான். அந்த காலத்துலலாம் என்ன எல்லோரும் ஜிம்முக்கெலாம் போயிட்டா இருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஜிம் வந்துச்சு, எல்லாத்துக்கும் எக்ஸசைஸ் கிளாஸ் வந்துச்சு, எல்லாம் பணம் சரியா. இந்த மாதிரி வந்து நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ளே வளர்த்துக்கணுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும்போது நேர்மறையான எண்ணங்கள் நம்மளுக்கு வரும். அப்படி நேர்மறையாகவே நம்ம மாறிட்டோம்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நமக்குள்ளேயே தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போகும்பொழுதோ இல்லை ஒரு இடத்துக்கு போகும்பொழுதோ நமக்கு வந்து தவறான எண்ணங்கள் வராது. நம்மளை வந்து விரும்பி கூப்பிட ஆரம்பிப்பாங்க. ஏன் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கோ இல்லை வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கோ எதுக்கு ஒரு குருக்களையோ சுவாமிகளையோ இல்லை பெரியவங்களையோ ஏன் கூப்பிட்றோம், வாழ்ந்து அனுபவித்து அவங்களுக்கு வந்து வயசாக இருக்கலாம், நிறைய அனுபவங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி அந்த மாதிரி ஆளை ஏன் நம்ம கூப்பிட்றோம், அவங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதனால தான் அவங்கள வந்து நம்ம கூப்பிட்டு நம்ம வீட்டில் விசேஷங்களுக்காக முன்னிலை வகிக்கிறதோ இல்லை பிரதானமாக அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறதோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா. இதனால தான் ஏன் அவங்க வந்து நிறைய மந்திரங்கள் சொல்லி 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 அவங்களுக்குள்ள ஒரு சக்தியை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு நேர்மறையாக மாறி இருக்கும். தவறான சிந்தனையே அவங்களுக்கு என்னென்ன தெரியாது. அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு செல்லுலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு நேர்மறையான பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து பதிஞ்சிருக்கும். அதனால தான் சொல்கிறது, எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கணும். நெகட்டிவான வார்த்தைங்க, நெகட்டிவான சிந்தனைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இருந்து பாருங்கள், வாழ்க்கையில் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரும். இப்போ கெஸ்ட்டாக நீங்கள் போகணுன்னு இல்லை, நீங்கள் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனுமே யாரும் நடத்த மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விசேஷம்னு வச்சுக்கோங்களேன், வீட்லேயோ இல்லை வெளியிலையோ கோயில்லையோ ஏதாவது ஒரு விசேஷம்னா கூட இப்போ அந்த அம்மாவை கூப்பிடுங்க இல்லை அவரை கூப்பிடுங்க, முதல் ப்ரியாரிட்டி உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வரணுன்னா உங்களுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்த்துக்கோங்க, நல்ல ஒரு சிந்தனையை வளர்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது, அவங்க வந்து அதை வச்சுக்கிட்டு தேவையில்லாத வந்து ஒரு தவறான ஒரு கருத்துக்கள்
பரப்பப்படும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இன்னிலிருந்து உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனையையும் நல்லபடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் இதை அழகாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா, நீங்கள் சமுதாயத்துலேயும் எல்லா இடத்துலையும் ஒரு மதிப்புக்குரிய ஆளாக நீங்கள் இருப்பீங்க. மற்றொரு தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.